ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இல்லத்தரசிகளுக்கு பயனுள்ள சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்க போகிறோங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டைக்கு மேலே நான் ஒரு பேங்கிள் வச்சு சர்க்கிள் ஷேப்பில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நான் ஒரு 10 சர்க்கிள் வர மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் அந்த 10 சர்க்கிளையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த பிறகு ஒரு அட்டையை ஃபஸ்ட்டு ஸ்டார் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த அட்டையை வச்சு மற்ற அட்டைகளுக்கு மேலே இந்த மாதிரி அவுட்டரில் லைன்ஸ் பென் வச்சு வரைஞ்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மற்ற எல்லா அட்டைகளையும் நம்ம அதே மாதிரி ஸ்டார் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, செந்தில், மல்லி பிரியா, கனகவல்லி சோலை ஆனந்தன், வைஷ்ணவி, ராஜ், ஜெய்ஷு சுஜி, ஜமால் ஹரிஷ், ராம்கி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்ஸ்க்கு மேலே இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு கோல்டன் கலர் பவுடரை அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். இது பெயிண்ட் இல்லாமல் பவுடராகவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த கோல்டன் கலர் பவுடர் வாங்கி இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம அந்த பவுடர் லைட்டாக ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் டிப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சூப்பராக ஒட்டிக்கோங்க. எல்லா ஸ்டார்ஸ்லேயுமே இந்த மாதிரி கோல்டன் கலர் நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த கோல்டன் கலர் பிடிக்கல அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கிஃப்ட் ரேப்பர் கூட கட் பண்ணி ஒட்டிக்கலாங்க. அது உங்களுடைய சாய்ஸ் தான். நான் கோல்டன் கலர் தான் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், எல்லா ஸ்டார்ஸுக்குமே நான் அழகாக கோல்டன் கலர் அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இது கூட இன்னொரு பொருள் எடுக்க போகிறோம். ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்து சென்டரில் நான் ஹோல்ஸ் போட்டு கட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி கயிறு கட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டார்ஸை இந்த மூடியை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்டார்ஸ் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேன். இந்த மூடியோடைய சென்டரில் ஒரு ஸ்டார் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடுறாங்க. அடுத்தது இன்னும் 3 ஸ்டார் மிச்சம் இருக்கு இல்லைங்களா, அதை பார்த்திங்கன்னா ஒரு கயிறு எடுத்துக்கோங்க. அந்த கயிறில் இந்த மாதிரி 1 பை 1 மேலே இருக்கிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நீங்களும் 1 பை 1 ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கயிறுலாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கயிறை யூஸ் பண்ணி அந்த மூடியில் அந்த கயிறை அட்டாச் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த வால் ஹேங்கிங்கை உங்களுடைய தேவைக்கேற்ப எந்த ரூமில் வேணாலும் நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ சிம்பிளாக நம்ம தூக்கி குப்பையில் போடக்கூடிய ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்டார்லாம் இருக்க மாதிரியான ஒரு வால் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். இந்த வால் ஹேங்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்கக்கூடிய அட்டைகளாக இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. அந்த அட்டைப்பெட்டியை சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கத்தியை யூஸ் பண்ணி அந்த அட்டைப்பெட்டியுடைய பாட்டமை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒட்டுறதுக்கு அதே கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை சிங்கிள் லேயராக பிரிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி லைனாக கிடைக்கும். இப்போ நம்ம அந்த அட்டையை இந்த கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சின்ன பீஸுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி நான் எப்படி ஓட்டணும் அந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபெவிகால் அப்படி இல்லைன்னா க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. க்ளூகன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நீங்கள் ஒட்டி முடிச்சிடலாங்க. டக்குன்னு ஒட்டிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி எல்லா பக்கங்களையும் ஒட்டி எடுத்துக்கோங்க. நான் 3 பக்கங்கள் மட்டும்தான் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுற நீங்கள் 4 பக்கமும் கூட ஒட்டிக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி முடித்த பிறகு இதை இன்னும் கொஞ்சம் நான் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கலர் டேப் எடுத்திருந்தேங்க. அந்த கலர் டேப்பை இந்த ஆர்கனைசருடைய டாப்லேயும் பாட்டம்லேயும் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். ஸோ ப்ளூ கலர் டேப் தான் எடுத்திருந்தேன். இந்த டேப்பை மேலேயும் கீழேயும் பார்த்திங்கன்னா ஒரு லேயர் இருக்கிற மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டி எடுக்கும்பொழுது உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்குங்க.
கலர் டேப்புக்கு பதிலாக நீங்கள் லேஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட அதை கூட இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாங்க மேலேயும் கீழேயும். அடுத்தது ஸ்டோன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நான் வந்து மணி எடுத்திருக்கேன். இந்த மணியை டிஃப்ரெண்ட் கலர்ஸில் சூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டி எடுத்துக்கிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஷாக்ஸ் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஷாக்ஸ் ஆர்கனைசரில் கிட்டத்தட்ட 8 ஷாக்ஸ் வரலும் தாராளமாக ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. அதாவது 4 செட் ஷாக்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஷாக்ஸை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுடைய கப்போர்டில் ஏதாச்சும் ஒரு ஓரத்தில் வந்து வச்சு விட்டுக்கலாம். ரொம்பவே ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஷாக்ஸ்லாம் மிஸ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாவாடைக்கெலாம் நாடா வந்து அவிழ்ந்துருச்சு அப்படின்னா அதை கோக்கிறதுக்கு ரொம்பவே நம்ம சிரமப்படுவோம். அவசரத்துக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி பின் எடுத்து நம்ம 1 by 1 கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தள்ளி கோத்துக்கிட்டு இருப்போம். ஸோ இதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம சூப்பராக வந்து டக்குன்னு நம்ம கோத்து எடுக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி லாங் சைஸ் ஸ்கேல் இருக்கும் இல்லைங்க, அந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்கேலுடைய ஹோல்ஸில் இந்த மாதிரி அந்த நாடாவை இன்செர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி லாக் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு இந்த ஸ்கேலுடைய மறுமுனையை அந்த பாவாடையுடைய அந்த ஹோல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அது வழியாக இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு டக்குன்னு வந்து கோத்து முடிச்சிடலாம். ஒரே ஒரு டைம் நீங்கள் இன்செர்ட் பண்ணி வெளியே எடுத்திங்கன்னா போதும், மொத்த நாடாவுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போயிடுங்க. ஸோ ஒரே நிமிஷம் கூட ஆகாது, ஒரு அரை நிமிஷத்தில் நீங்கள் கோத்து முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான டிப்ஸுங்க. ரொம்ப ஈஸியாக வந்து கோத்து முடிச்சிடலாம். அவசரத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கேயாச்சும் வெளியே கிளம்பும்பொழுது இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு. ஒரே ஒரு ஸ்கேல் இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அட்டைப்பேட்டியில் இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கைப்பிடி, அந்த கைப்பிடியை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த கைப்பிடியை நம்ம ஒரு பர்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, மார்க்கெட்லாம் போகும்போது இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கேரி பேக் நிறையவே கொடுத்துருவாங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லை, நிறைய திங்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது எல்லா பொருட்களையும் நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த ஒரு கைப்பிடி இருந்தால் போதுங்க. 10 பொருள் நீங்கள் வாங்கியிருந்தா கூட அந்த 10 பேக்கையும் இந்த ஒரே ஒரு கைப்பிடியில் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி எந்த பொருளும் மிஸ் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இந்த கைப்பிடி, அதனால் பயப்பட வேண்டியதே இல்லை. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் இந்த மாதிரி கைப்பிடி இருந்தால் தூக்கி போட்டுறாதீங்க, எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பிளாஸ்டிக் மூடியில் ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா கீயை வச்சு மெஷர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த கீழே கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த மூடியுடைய உள்பக்கமாக வச்சு ஒட்டி விட்டுருங்க. நம்ம எந்த மூடியில் கட் பண்ணமோ அந்த மூடியில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பேப்பர்ஸ் வந்து ரோல் பண்ணி போட்டுக்கோங்க. இது எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கீ வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஃபில் பண்ணுறோங்க. அடுத்தது இன்னொரு மூடி எடுத்திருந்தோம் இல்லைங்களா, அந்த மூடியில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா வச்சு ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சின்னதாக ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கலாம். அந்த சேஃப்டி பின்னை வந்து இன்னொரு மூடி ஒட்டணும் இல்லைங்களா, அந்த மூடியில் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் கேப் விட்டு போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு ஒரு ரிங் இருக்கும் இல்லைங்களா, அந்த கீ செயின்லாம் மாட்டுறதுக்கு, அந்த ரிங்கை அந்த ஹோல்ஸ் வழியாக இன்செர்ட் பண்ணி இந்த மாதிரி வெளியே எடுத்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான கீ செயின் ரெடி ஆகிடுச்சு. இந்த கீ செயினை யூஸ் பண்ணி அப்படியே நம்ம லாக் பண்ணிக்கலாம், அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கீயை அழகாக இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹூக்லேயோ இல்லை கீ செயின் ஸ்டாண்ட்லேயோ ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் மூடிகளை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கீ செயின் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. பார்க்கவும் க்யூட்டாக அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த கீ செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. Thank you so much. Keep supporting me, friends. Okay, friends. Bye.